வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஆம்பிஷன்ற எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸேயில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவரோட காலகட்டத்தில் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது, என்னெல்லாம் ப்ரொஃபஷன் இருந்ததோ அதை சார்ந்தவங்க, அவங்க ராஜாவாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி தான் அவர் இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்காரு. இந்த எஸ்ஸேயில் அவர் ஆம்பிஷன்னா லட்சியத்தை பற்றி பேசுகிறத விட ஆம்பிஷியஸ் பர்சன், அதாவது லட்சியவாதிகளை பற்றி தான் நிறைய பேசியிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவை பற்றியும் பேசியிருக்காரு, பாசிட்டிவ் குவாலிட்டிஸை பற்றியும் பேசியிருக்காரு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிஷியஸ் பீப்புளை பற்றியும் பேசியிருக்காரு. எப்படி அதில் இருக்கக்கூடியவங்க ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லை யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அப்படி ஹார்ம்ஃபுல்லாக இருந்தால் அதனால் என்னெல்லாம் நடக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதனால் என்னெல்லாம் நடக்கும், இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பற்றியும் அவர் இதில் சொல்லியிருக்காரு. இந்த எஸ்ஸேயோட ஆரம்பத்தையே அவர் அதோட ஆம்பிஷனோடைய டெஃபினேஷனோட தான் ஆரம்பிக்கிறாரு. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆம்பிஷன் இஸ் லைக் அ காலர்ன்றாரு. காலர்ன்றது ஒரு ஃபிசியலாஜிக்கல் வேர்டு. அதாவது மனுஷனோட மனம் 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதி தான் இந்த கோலர்ன்றது. இந்த மாதிரி குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நினச்சது நடக்கலைன்னா அவங்க கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு வைல்டாக மாறிடுவாங்களாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஆம்பிஷனே ஒரு வர்ஸ்டான டிசீஸு. அதுவும் இந்த கோலர் சம்மந்தப்பட்ட லட்சியவாதிங்களாம் அவங்க நினச்சது நடக்கலைன்னா அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் அவங்கள நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, அவங்க நினச்சது நடக்கிற வரைக்கும் அவங்க வேலையை தான் அவங்க பார்த்துட்டுருப்பாங்க, அந்த வேலையிலேயே அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்ச காரியங்கள் ஏதாவது தடங்கள் வந்தால் மற்றவங்க கஷ்டப்படுறத, மேலேருந்து அவங்க கீழே விழுது அவதிப்படுறத அவங்க ரொம்ப ரசித்து சந்தோஷமாக பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கெடுதல் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க காரியம் நடக்கிற வரைக்கும், அவங்க லட்சியம் நிறைவேற வரைக்கும், அதுலேயே பாடுபட்டுன்னு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான டேஞ்சரும் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் அதில் தடங்கள் அவங்க காரியம் கெடும்போது அவங்க எல்லாரை விடவும் மோசமான ஆளுங்களாக மாறிடுவாங்க அப்படின்றாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாங்க இந்த மாதிரி ஆளுங்களை அவங்களுடைய எம்ப்ளாயாக வச்சுக்கவே கூடாது. வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள ஒரு ராஜா அவருடைய வேலையாளாக வச்சுக்கிறாருன்னா அவங்க மேலே ஒரு கண்காணிப்பை வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களால நிறைய ஆபத்து வரும்ன்றாரு. அதே சமயத்தில் அவர் ஆம்பிஷன்ஸ்லேயே நெகட்டிவ் ஆம்பிஷன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவ் ஆம்பிஷன்ஸ் இருக்கிறவங்கள நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு ராஜாவோ ஒரு இளவரசரோ இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸான பர்சனை சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் எம்ப்ளாய் பண்ணும்போது அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸாக இருக்கணுன்றதும் சொல்கிறாரு. அதாவது போர்க்காலங்களில் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க லட்சியவாதிகளாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜோட அதிகம். அதனால் அந்த மாதிரி ஆளுங்களை போர்க்காலத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட உயிரை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்க லட்சியம்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கணும். அதனால் அவங்க உயிரை கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க செய்ய பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த நேரத்தில் நமக்கு தேவை. அதனால் அவங்கள வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒருத்தர் நம்மளை மீறி வளர்ந்துட்டார், அவரை நம்ம கீழே இறக்கணுன்னா இந்த மாதிரியான ஆம்பிஷியஸ் பர்சன்ஸை நம்ம வச்சுக்கலாம். இவங்க அவங்க லட்சியத்துக்காக பாடுபட்டு உழைக்கும் போது அந்த மாதிரி வளர்ந்தவங்களை விடவும் அதிகமாக இவங்க வளர்ந்துறதுனால மக்களோட கணிப்பில் இவங்க இறங்கிடுவாங்க. இது நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்றாரு. 3வது வகையில் எப்போ இந்த ஆம்பிஷியஸ் பர்சன்ஸை வச்சுக்கலான்னா, இவங்களை நம்மளை விட பவர்ஃபுல்லான பர்சன்ஸ்க்கு எதிராக ஒரு வெப்பன் மாதிரி ஒரு கருவியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றாரு. இது மாதிரி நம்மளை விட வளர்ந்தவங்களை கீழே இறங்கிறதுக்கு நம்ம இவங்களை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு எக்ஸாம்பிளாக ஃப்ரான்சிஸ் பேக்கன் டைபரஸ் எப்படி மேக்ரோவை செஜனஸோட பொசிஷன்லேருந்து கீழே இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணாருன்றதை சொல்கிறாரு. அதாவது டைபரஸ் எம்பையரில் செஜனஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட வேலையை அவர் நல்லா செஞ்சதுனால அவருக்கு நல்ல பேர் கிடச்சிடுச்சு. வேகமாக அவர் பவர்ஃபுல்லாகிட்டு இருந்தார். இதை பார்த்த டைபரஸ் என்ன
பண்ணாருன்னா நேவியஸ் சிட்ரஸ் மேக்ரோன்ற ஒருத்தரை கொண்டு வந்தார். இவர் வந்து செஜனஸை விட நல்லா டியூட்டியை வந்து நல்லா செஞ்சதுனால செஜனஸோட புகழ் வந்து இறங்கிடுச்சு. அதனால் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒருத்தரை வந்து நம்மளை மீறி வளர்கிறாங்க, அப்போ அவங்கள வந்து கீழே இறக்கணுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இந்த ஆம்பிஷியஸான பர்சன் வந்து எது ஒன்றா செய்வாங்க, அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வேலைக்கு வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா சில சொல்யூஷன்ஸு ஆம்பிஷியஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம வேலைக்கு வைக்கும் போது சொல்கிறாரு. ஒரு ரொம்ப கீழான நிலைமை இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரும்போது அவங்க அந்த அளவுக்கு நமக்கு டேஞ்சரஸாக இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க மேலேயும் நம்ம அப்பப்போ ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆம்பிஷியஸ் பீப்புளையே அந்த ஹார்ஷ் நேச்சராக இருக்காங்க இல்லையா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம். ஏன்னா வந்து நல்ல விதமாக எல்லாருக்கிட்டையும் பழகுறவங்கள மேலே கொண்டு வரதோடு இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வரும்போது நமக்கு அவங்க ஆபத்தாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு அகெயின் அவர் சஜனஸ் தான் சொல்கிறாரு. ஏன்னா வந்து ஹார்ஷ் நேச்சராக இருக்கிறவங்க கிட்ட மக்கள் ரொம்ப நெருங்க மாட்டாங்க, விலகிடுவாங்க. ஆனால் ப்ளீஸிங் நேச்சராக இருந்தாங்கன்னா அவங்கள கீழே இருக்கிறது ரொம்ப கஷ்டன்றாரு. இன்னொரு சஜஷனையும் பேக்கன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராஜாங்க என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா ஒரு சமயம் அவங்கள ரிவார்ட் பண்ணணும், இன்னொரு சமயம் அவங்கள பனிஷ் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகிடும்னா அவங்க குழம்பிடுவாங்க. எந்த விஷயத்தை செஞ்சால் ராஜா வந்து நம்மளை பாராட்டுவார், எந்த விஷயத்தை செஞ்சால் ராஜா நம்மளுக்கு தண்டனை தருவாருன்னு தெரியாததுனால அவங்க வந்து அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது தெரியாமல் அவங்க வந்து அடுத்தது என்ன செய்யணுன்றதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரே இடத்துல 2-3 ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகிடும்னா அவங்கள அப்படியே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் கீழே இறக்கி விடுறதுக்கு, அவரோட நம்ம மேலே போகணுன்ற துடிப்பில் அவங்க வந்து ஒருத்தர் வளர விடாமல் பார்த்துப்பாங்கன்னு. அதை விட இன்னொரு ஐடியா என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்துலலாம் லோ பர்த் பர்சன்ஸ் எல்லாம் வந்து மேலே வர்றது கஷ்டம். அப்போ ஆம்பிஷியஸ் பர்சன்ஸை இரிட்டேட் பண்ணுறதுக்கு லோ பர்த்தில் இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தவங்க நம்ம தூக்கி விடலாம். அது வந்து இந்த ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ் எல்லாம் ஒரு இரிட்டேட் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவையில்லாத ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களே அவங்களோட இறக்கத்துக்கான வழியை பண்ணிப்பாங்கன்றாரு. கடைசி சஜஷனாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ்க்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும். இப்போ அந்த பேரை வந்து வளர விடாமல் செய்யணும்னு நினச்சோன்னா அவங்கள உடனே அழிச்சிடணும், நம்ம மெதுவாக செய்யணும்னு நினைக்கக்கூடாதுன்றாரு. அதே சமயத்தில் ஒரு ராஜாவால் அவங்க எதுவுமே செய்ய முடியலன்னா அவர் இன்னொரு விஷயத்த செய்யணும். அவர் கொடுக்குற ரிவார்டே பனிஷ்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். அது எப்படி ஆகிடணும்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை வந்து அவங்க செய்ய முடியாதபடி செஞ்சு அவங்களோட பாசிட்டிவ் இமேஜே நெகட்டிவ் இமேஜாக மாறுற மாதிரி பண்ணிடணும். அப்போ என்ன ஆகிடும்னா இந்த ஆம்பிஷியஸ் பர்சன் வந்து திருப்பி குழம்பிடுவார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் நேம் வந்ததுன்னா அவர் இருக்கக்கூடிய பொசிஷனே அவருக்கு வந்து இன்செக்யூர் ஆகிடும். நம்ம எப்போ வந்து கீழே இறங்குவோன்னு தெரியாது, நமக்கு எந்த மாதிரி வேலையை இவங்க தருவாங்கன்னு தெரியாது, அதை நம்ம செஞ்சால் நமக்கு நல்ல பேர் கிடைக்குமா கெட்ட பேர் கிடைக்குமான்னு தெரியாதுன்றதில் அவங்க ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்கன்றாரு. அதுக்கப்புறம் பேக்கன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்களையே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாரு. முதல் கேட்டகரி வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடியது, அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் டாமினேட் பண்ண நினைப்பாங்க, இவங்க வந்து யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் இல்லை. செகண்ட் கேட்டகரி வந்து அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை நம்ம வளர்த்துக்கணும், நம்ம லீடர்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, அதுக்காக மக்களோட சப்போர்ட்டை வந்து சேர்த்துப்பாங்க, மக்களோட மக்களாக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளுன்றாரு பேக்கனை. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க ராஜாங்களுக்கே டேஞ்சரஸ். ஏன்னா வந்து அவங்க மக்களுக்காக பாடுபடுறவங்களா இருப்பாங்க, மக்களுக்கு நடுவில் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க வந்து சில விஷயங்களை செய்வாங்க. அப்போ ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க மக்கள்கிட்ட வந்து நெருங்கி பழகியிருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம ரொம்ப எதுவுமே செய்ய முடியாது, அது ராஜாக்கே நாளைக்கு ஆபத்தாக கூட இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நம்ம நிறைய பாராட்டு பண்ணி அவங்க செய்ய முடியாத டிஃபிகல்ட்டான டாஸ்க் அவங்க கையில் கொடுக்கணும். அப்படி தான் அவங்கள வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுன்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் வந்து ஆம்பிஷியஸாக இருந்தாலும் நோபல் காஸ்க்காக ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க ஆம்பிஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம பாராட்டணும். ஒரு ராஜாவுக்கு வந்து எதெல்லாம் வந்து குட் ஆம்பிஷன்ஸ் எதெல்லாம் பேட் ஆம்பிஷன்ஸ்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து நிறைய வேலை செய்வாங்க, ஆனால் அது வந்து ஒரு ஷோ ஆஃபாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆளுங்க கையில் வந்து ராஜாங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல ஆம்பிஷன்ஸ் இருக்கிறவங்கள வந்து ராஜாங்க கண்டிப்பாக பாராட்டணும், அவங்களுக்கு ஊக்கம் தரணுன்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அவங்க எப்படிப்பட்ட ஆம்பிஷியஸ் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள அப்பப்போ நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சாஃப்டாக இருக்க வேண்டிய இடம் எங்கன்னா பாசிட்டிவ் ஆம்பிஷன்ஸ் இருந்தால் ஓகே. மற்றபடி அவங்க ஹியூமனிட்டிக்காக அவங்க ஏதாவது நல்லது செய்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னா அதுவும் பரவாயில்ல, அவங்களையும் நம்ம ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. இப்போ பேக்கன் எழுதின எஸ்ஸேவை ஒரு வாட்டி நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ அவர் எழுதின எஸ்ஸேயை படித்து பார்க்கலாம். Ambition is like choler, which is an humour that maketh men active, earnest, full of alacrity and steering, if it be not stopped. But if it be stopped and cannot have its way, it becometh a dust, and thereby malign and venomous. So ambitious men, if they find the way open for their rising and still get forward, they are rather busy than dangerous. But if they be checked in their desires, they become secretly discontent, and look upon men and matters with an evil eye, and are best pleased when tillings go backward, which is the worst property in a servant of a prince or state. Therefore it is good for princes if they use ambitious men to handle it so as they be still progressive and not retrograde, which, because it cannot be without inconvenience, it is good not to use such natures at all. For if they rise not with their service, they will take order to make their service fall with them. But since we have said it were good not to use men of ambitious natures, except it be upon necessity, it is fit we speak in what cases they are of necessity. Good commanders in the wars must be taken, be they never so ambitious, for the use of their service dispensers with the rest. And to take a soldier without ambition is to pull off his purse. There is also great use of ambitious men in being screens to princes in matters of danger and envy, for no man will take that part except he be like a sealed dove that mounts and mounts because he cannot see about him. There is use also of ambitious men in pulling down the greatness of any subject that overtops, as Tiberius used Macro in the pulling down of Sejanus. Since therefore they must be used in such cases, they resteth to speak how they are to be bridled, that they may be less dangerous. There is less danger of them if they be of mean birth than if they be noble. And if they be rather harsh of nature than gracious and popular, and if they be rather new raised than grown cunning and fortified in their greatness. It is counted by some a weakness in princes to have favorites, but it is of all others the best remedy against ambitious great ones. For when the way of pleasing and displeasuring lieth by the favorite, it is impossible any other should be over great. Another means to curb them is to balance them by others as proud as they, but then there must be some middle counsellors to keep things steady, for without that ballast the ship will roll too much. At the least a prince may animate and inure some meaner persons to be as it were scotches to ambitious men. As for the having of them obnoxious to ruin, if they be of fearful natures, it may do well. But if they be stout and daring, it may precipitate their designs and prove dangerous. As for the pulling of them down, if the affairs require it, and that it may not be done with safety suddenly, the only way is the interchange continually of favours and disgraces, whereby they may not know what to expect and be as it were in a wood. Of ambitions, it is less harmful the ambition to prevail to great things than the other to appear in everything, for that breeds confusion and mass business. But yet it is less danger to have an ambitious man steering in business than great independences. He that seeketh to be eminent amongst able men hath a great task, but that is ever good for the public. But he that plots to be the only figure amongst shippers is the decay of a whole age. Honor hath three things in it:
the vantage ground to do good, the approach to kings and principal persons, and the raising of a man of own fortunes. He that hath the best of these intentions when he aspireth is a honest man, and that prince that can discern of these intentions in another that aspireth is a wise prince. Generally let princes and states choose such ministers as are more sensible of duty than of rising, and such as love business rather upon conscience than upon bravery, and let them discern a busy nature from a willing mind. இதுதான் வந்து பேக்கன் வந்து எழுதியிருக்காரு. இதை ஒரு வாட்டி படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் பதில் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.